ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருடைய ஜாப் அப்டேட்டோடைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபு பார்த்திங்கன்னா 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார் RMT/01/2025 டேட்டட் 16/10/2025. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில கண்டிஷன் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குன்றது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எனி ஸ்டேஜ் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் உங்கள் மீது வந்து லீகல் ஆக்ஷனும் அவங்க எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா இல்லையான்றது வந்து நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த ஷார்ட் கோடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், எல்லாமே டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லா ப்ராசஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டெம்பரரி தான், பட் ஆனால் லைக் டு கண்டினியூ நீங்கள் வந்து ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரோவுடைய மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இப்படி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ரெக்ரூட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பர்மனெண்ட் ஒர்க் பண்ண வைப்பாங்க. அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 14/11/2025க்கு பிஃபோர் வந்து நீங்கள் வந்து டிகிரியோ இல்லை 12th லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாமினேஷன். அடுத்து வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் NCC போர்ட்டல் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பற்றின எல்லாமே நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னா, இதுக்கான அப்ளை பண்ணும்போது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களை வந்து ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் வரைக்குமே உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்கேஸ் இன்கம்ப்ளீட் த அப்ளிகேஷன்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரெக்டாக சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து சேம் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஒன் போஸ்ட் கோடுக்கு ஒன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், ஓகே, ப்ரூஃப் ஆஃப் த டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு ப்ளஸ் ரிட்டன் ஸ்கில்லுக்கான டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் வந்து பேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஃபெயில் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஸ்ரோவுடைய அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஹிந்தி வெர்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடியில் மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான இமெயில் ஐடியும் அண்டு மொபைல் நம்பரும் கம்பல்சரி வேலிடாக இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட், ஓகே, ஷோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டில் பண்ணால் நீங்கள் வந்து அதை வந்து ரெகுலராக ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்டேட்டும் வந்து நம்ம சேனல் வந்து நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஒன்றும் ஓரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து வந்து இந்த டியூட்டி ஆஃப் த போஸ்ட் வந்து அட்டெண்ட் த ஜென்ரல் டியூட்டி வெல்லஸ் ஷிஃப்ட்டு எமர்ஜென்சி டியூட்டி ரவுண்ட் ஆஃப் த கிளாக் பேஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா SDSC சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபில்ஃபில்மெண்ட் பண்ணலை, ஏதாவது நீங்கள் வந்து எனி ரீசன் அசைன் த ரீசனில் வந்து இன்டிகேஷன் மேபி த நெக்ஸ்ட் வேரி த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வேரி ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து NOC வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி NOC வந்து ஸ்கில் டெஸ்ட்டோ இன்டர்வியூ டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களை வந்து கால்டு பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து NOC எப்படி சப்மிட் பண்ணணும், என்ன மாதிரியான பர்மிட் வாங்கணுன்றது எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டர்ட் கேண்டிடேட், ஓகே, அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வந்து கால் ஃபார் இன்டர்வியூ அண்டு ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க வந்து ஃப்ரம் டூ வந்து உங்களுக்கு வந்து
கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ், ஓகேங்களா. ஸ்லீப்பர் கிளாஸ், நான் ஏசி பஸ் ஃபேர் ரெண்டுமே வந்து ரெண்டுத்தில் எதில் வந்தாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து ரயில்வே டிக்கெட்டு இல்லைனா பஸ் டிக்கெட் இல்லை பிரிண்ட் அவுட் டிக்கெட்ஸ் வந்து வச்சு நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்டர் அட்டெண்டிங் த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூசி கேண்டிடேட் வந்து நாட் டு அகெயின்ஸ்ட் த ஃபார் அன்ரிசர்வ்ட் போஸ்ட். நீங்கள் வந்து இதில் இந்த ரிசர்வேஷன் கேண்டிடேட் இருக்கிறவங்க வந்து அன்ரிசர்வ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த கேண்டிடேட் வில் பி கன்சிடர் ஜென்ரல் போஸ்ட் ஆல்சோ இஃப் யூ ஃபில்ஃபில்மெண்ட் த கண்டிஷன் ஆஃப் த அன்ரிசர்வ்ட் போஸ்ட், சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட உங்களை வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இஃப் ரிக்யூப்மெண்ட் தேவைப்படும் போது அவங்க கண்டிப்பாக இது பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கான அனெக்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஃபார்மேட் இருக்கணும், ஓபிசி சர்டிஃபிகேட்னா எப்படி இருக்கணும், எஸ்சி சர்டிஃபிகேட், எஸ்டி சர்டிஃபிகேட், இடபிள்யூசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய இன்கம் அசட் சர்டிஃபிகேட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25, ஸோ திஸ் இயர் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் அண்டு திஸ் இயர் டு நெக்ஸ்ட் இயருக்கான கம்பல்சரி நீங்கள் வந்து இடபிள்யூசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பர்சன் வித் பெஞ்ச் டிசபிலிட்டி, பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஷூட்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஜென்ரல் மெரிட்டில் தான் நீங்களே வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 40% கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 40% இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணுன்றது எல்லாமே நம்ம வந்து ரிட்டன் டெஸ்ட் அப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இல்லைனா டைம் ஆஃப் இன்டர்வியூ இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் டிசபிலிட்டி வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து மெடிக்கல் போர்டிங் கன்சல்டிங் அண்டு அவங்கக்கிட்ட இந்த மெடிக்கல் போர்டு கிட்ட வந்து லாஸ்ட்டு த்ரீ மெம்பர் ஓகே 3 மெம்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து இது வந்து சைன் வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட, சரிங்களா. ஸோ ஓகே. அடுத்து வந்து இந்த டிஃபினேஷன் ஆஃப் த டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் த பர்சன் ஆக்ட் 2016 படி டைம் டு டைம் வந்து இது வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஓகேங்களா. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட் அண்ட் இயரிங், ஸோ காது கேட்காத தன்மை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டெசிபிள்லேருந்து 70 டெசிபிளுக்கு கீழே இருக்கணும், ஓகேவா. அந்த கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சியை வந்து உங்களால் இயர் பண்ண முடியலன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அடுத்து வந்து லோ விஷன். ஸோ லோ விஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6/18 மீட்டரில் வந்து 6th சீரீஸ் வந்து நம்மளை ரீட் பண்ண முடியல, அப்படி இல்லைனா 16th மீட்டரில் வந்து 20th சீரீஸ் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியல, அப்படி இல்லைனா 16 மீட்டரில் வந்து 3 சீரீஸ் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியலன்றதுக்கான உங்களுக்கான சைலன்ஸ் பெட்டர் ஐ என்ற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து 40% அப் டு 10% பிலோ இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து டிகிரி ஆஃப் த டிசபிலிட்டி ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவுமே வந்து நாட் லெஸ் தென் த 45% இன் ரிலவெண்ட் டிசபிலிட்டி. ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா. நான் வந்து இப்போ எஸ்ஐரிஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி பண்ண முடியும்னா நீங்கள் வந்து டியூட்டிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்களுக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேனுடைய ஸ்டேட்டஸ், அப்புறமா என்ஓசி, ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி கண்டிப்பாக வேணும். ப்ளஸ் வந்து ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் இன் டிசிப்ளின் அண்ட் டைம் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டைமில் உங்களுக்கு வேணும். இன்டர்வியூ டைம் அண்ட் ஸ்கில் டெஸ்ட், இது 3த்துக்கு அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேனுடைய உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து செப்பரேட் அப்ளிகேஷன் செப்பரேட் போஸ்ட் கோர்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனை இல்லை. சேம் போஸ்ட்டுக்கு 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது டிஸ்பியூட் பண்ணுறீங்க, உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது டிஸ்பியூட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஹிந்தி வெர்ஷன் இல்லை இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவலாக இந்தியன் நேஷனல் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த இஸ்ரோ எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மேபி இஸ்ரோ வந்து என்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸு இல்லை எதுனா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நம்ம சேனல்லே அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ட்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ராண்டு ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.